ma'am, I want to ask one question. Who is their inspiration? எனக்கு அப்படி ஒண்ணும் சொல்ல தெரியலம்மா. நான் என்ன செஞ்சாலும் சரியா செய்யணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். பெர்ஃபெக்ஷன் என்னால பெர்ஃபெக்டா பண்ண முடியாது சார். நோ ஹியூமன் பீயிங் கேன் பி பெர்ஃபெக்ட். பட் என்னோட பெஸ்ட கொடுக்கணும். அது செய்வன திருந்த செய் அப்படிங்கிறாங்க இல்லையா, அது அது சில சமயத்துல எனக்கு இளையோர்களிடம் அது அவ்வளவா இல்லைன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஹைகோர்ட்ல நான் டிக்டேட் பண்ணுவேன் ஜட்ஜ்மெண்ட். அந்த டிக்டேட் பண்ணின தீர்ப்பை என்கிட்ட கொண்டு கொடுக்கும் போது ஒரு தடவையாவது பார்க்கணும் இல்லையா, நம்ம ஜட்ஜு கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம், நம்ம ஏதாவது தப்புன்னு அது பாட்டு டக்குன்னு அதை இப்படி வச்சுட்டு போயிடுவாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கே தோணலையா என்னோட வேலையில எனக்கு பெருமை இருக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? நீங்க அந்த ஜட்ஜு கைய வைக்கிறது கையெழுத்து போடுறதுக்கு மட்டும்தான் வைக்கணும், வேற திருத்தமே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். சோ இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் தான் எனக்கே தவிர்த்து நான் பர்டிகுலரா ஒன்னும். பட் ஐ வாஸ் லக்கி என்னன்னா, என் ஹஸ்பண்ட் படின்னு சொன்னார். அது எவ்வளவு நாள் கழிச்சு இல்லையா. நான் லா காலேஜ் போகும்போது எனக்கு 32 வயசு. என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் என்னை விட 13 வயசு சின்னவங்க. அதெல்லாம் இருக்கு. பட் நான் உழைக்கலன்னா எதுவும் பண்ண முடியாது இல்லையா. நான் ஜாலியா இருக்க முடியாது இல்லையா, உழைக்கணும் இல்லையா. எல்லாருக்கும் அதான். நான் லா காலேஜுக்கு போயிருக்காட்டாக்க இப்ப நீங்கெல்லாம் என்ன கெஸ்டா இன்வைட்டே பண்ணிருக்க மாட்டீங்களே இல்லையா. ஸோ நம்ம ஐ திங்க் வி ஆர் அவர் பெஸ்ட் டீச்சர். அந்த நம்பிக்கை நம்ம வச்சுக்கணும். நம்ம ஐயோ நீ எனக்கு இது கொடு, நீ எனக்கு தைரியம் கொடு, நீ யாரையும் கேட்கக்கூடாது. யாரும் அந்த மாதிரி nobody is there to do charity. ஈவன் நம்ம அப்பா அம்மா கூட சொல்றேன். ஏன்னா அப்பா அம்மா வளர்ந்த காலம் வேற, அவங்களோட நார்ம் பேராமீட்டருங்கிறது வேற. நான் அது தப்புன்னு சொல்லல, அது வேற.